இங்கே இந்த பொண்ணு அவங்க புருஷன் வீட்டிலேருந்து கோச்சிட்டு அவங்க அண்ணன் வீட்டுக்கு வந்துட்டு அவங்க அண்ணன் கிட்ட சொல்கிறாங்க, எங்கள் மாமியாருக்கு எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல, எந்நேரமும் என்னை திட்டிக்கிட்டே இருக்காங்க, நான் திருப்பிலாம் அங்கே போகவே மாட்டேன்னு. நீ ஏன் அப்படி பண்ணுற? ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இருக்கும், நான் வேணா உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசவான்னும் போது நீ ஃபோன்லாம் பண்ணக்கூடாது, வேற ஏதாவது வழி சொல்லுன்னு சொல்லிட்டு நிற்கிறா. சரி நீ எனக்காக ஒரு டீ போட்டு வாயன்ன உடனே இவ்வளோ போயிட்டு வரா. அப்போ அண்ணன் கேட்குறான், அவங்க மாமியார் இறந்துட்டு அவனுக்கு ஓகேவான்னு ஒன்று, அதுக்கு சாத்தியம் இருக்கான்னு இவ பக்கத்துல இருந்து உட்காடுறா. டீயை போட்டு வந்துட்டு அவங்க அண்ணன் கிட்ட கேட்குறா. அப்போ அவங்க அண்ணன் சொல்கிறான், நான் பிளானை சொல்கிறேன், இதில் வந்து 10 பேக்கெட் மருந்து இருக்குது, டெய்லியும் ஒரு பேக்கெட் ஒரு டோசேஜ்னு உங்கள் மாமியாருக்கு கொடு, இதை அவங்க சாப்பிட்டு முடிச்சு 10வது நாள் அவங்க இறந்துருவாங்க அப்படின்னோடனே சரின்றா. இதுக்கு முன்னாடி நீ அவங்ககிட்ட பாசமாக இருக்கணும், அப்போ தான் இந்த மருந்து அவங்க எடுத்துப்பாங்கன்னொடனே சரின்னு சொல்லி அவளும் அதை வாங்கிட்டு போகிறா. இந்த பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டு ஒரு பாக்கெட் எடுத்து பாலில் கலந்து அவங்க மாமியார்ட்ட எடுத்துகிட்டு போய் கொடுக்குறா. மாமியாரும் பார்த்துட்டு என்ன விஷம் கலந்துருக்கியான்னு கேட்குறாங்க. இவன் முழிக்கிறா. நான் சும்மா தான் கேட்டேன், இங்கே உட்காருன்னு சொல்கிறாங்க. நீ காலையிலே பேக் எடுத்துகிட்டு வேகமாக போனேன், என் மேலே உனக்கு கோபம் தானே? மாமியார் வந்து அம்மா மாதிரி இல்லைனா இப்படி தான் நடக்கும், என்னை மன்னிச்சுக்கோ, எப்பயுமே நான் இந்த மாதிரிலாம் இருந்தது கிடையாது, குழந்தைங்களும் வயசான காலத்துலேயே எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, இப்போ நீ போய் ரெஸ்ட் எடுமான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தினமும் ஒரு டோசேஜாக இவ பால்லையும் சாப்பிட்ற பொருளையும் கலந்து அவங்க மாமியாருக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கா. 2 பேரும் நெருக்கமாயிட்டே வராங்க. இவங்க நடிக்கிறது அவங்க மாமியாருக்கு தெரியவே இல்லை. அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு முடியாமல் போய் ஒரு நாள் மயக்கம் போட்டே கீழே விழுந்துடுறாங்க. பெட்டில் இருந்துக்கிட்டு அவங்க மாமியார் சொல்கிறாங்க, எனக்கு ஏதோ ஆயிருமோன்னு எனக்கு பயமாக இருக்குது, எப்படியாவது நான் பேரன் பாத்தியை பார்க்கணும்னு நினச்சேன், இருந்தாலும் பரவாயில்ல, நீ எனக்கு பொண்ணு மாதிரி இருக்கல, எனக்கு அதுவே போதும், நீ உன் புருஷனை பத்திரமா பார்த்துக்கோ, அவனை விட்டுறாத, நான் என் புருஷனை விட்ட மாதிரி ஆயிரப்போகுது அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்த உடனே இவனும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த பொண்ணு குற்ற உணர்ச்சி தாங்க முடியாமல் அவங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி, நான் அந்த மருந்து கொடுக்கறத நிறுத்திடவா, என்னால் தாங்கிக்க முடியல, அவங்கள பார்த்தாலே பாவமாக இருக்குன்னு சொல்கிறா. அப்படிலாம் பண்ண முடியாது, நீ ஆல்ரெடி 5 நாளைக்கு மருந்து கொடுத்துட்ட, எப்படியா இருந்தாலும் அவங்க செத்துருவாங்க, அதனால் மருந்து கொடுக்கறத நிறுத்தாதுன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. இவ்வளோ என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கா. அடுத்த நாள் அவங்க மாமியார் இந்த பொண்ணு கையில் ஒரு மோதிரத்தை கொடுத்துட்டு, உனக்கு பொண்ணோ இல்லை பையனோ பிறக்கும் ஃபியூச்சரில், அதை நான் பார்ப்பனான்னு கூட எனக்கு தெரியல, பயமாக இருக்குது, பாட்டி இதை கொடுத்தாங்கன்னு சொல்லி கொடுத்துருன்னொடனே இவளும் அதை தாங்கிக்க முடியாமல் வெளியே வந்து அவங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ண ட்ரை பண்ணுறா. எடுக்கலன்னு உடனே ஆட்டோ பிடிச்சா அவங்க அண்ணனோட ஹாஸ்பிட்டலுக்கே போயிடுறா. அவங்க அண்ணன் டாக்டராக உட்காந்துருக்காரு. இந்த பொண்ணு அவங்க அண்ணன்ட்ட கேட்குறா, நீ டாக்டர் தானே, நீ கொடுத்த மருந்தெல்லாம் உன்னால் சரி பண்ண முடியும், என்னோட மாமியார் எப்படியா காப்பாற்ற, அவங்க கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியலன்னும் போது இவன் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்கிறான். அப்படியா, அப்போ நானும் விஷம் சாப்பிட்டு செத்து போயிடுறேன். இந்த பொண்ணு எந்திரிக்கிறா. இரு உட்காரு அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவர் சொல்கிறாரு, நான் டாக்டருமா, யார் உயிரையும் எடுக்க மாட்டேன், காப்பாற்ற தான் செய்வேன், நான் 10 பேக்கெட் கொடுத்த மருந்து எல்லாமே நார்மல் தான், வயிற்று வலிக்கு மட்டும்தான் செய்யும், அவங்களுக்கு நார்மல் வலி தான், எல்லாமே சரியாயிரும், நீ வந்து லவ் மேரேஜ் பண்ணிட்டு போனேன், ஆனால் அவங்க வீட்டில் அடாப்ட் ஆகி நீ வாழவே இல்லை, நீ திருந்தணுன்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணணுன்னு தான் இவளுக்கு உயிரே வருது. இந்த பொண்ணு வீட்டுக்கு போய் மாமியாருக்கு சாப்பாடு கொடுக்குறா. நீ மருமகளாக கிடச்சதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும்னு அவங்க சொல்லி அழுகுறாங்க. இந்த பொண்ணே என்னை மன்னிச்சிருக்கேன்னு சொல்லி அவங்களை கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு 2 பேரும் ஒன்று சேர்ந்துடுறாங்க.